ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போட்டு பல்லாரி வெங்காயம் நிறையா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க. அது கூடவே நல்லா பழுத்து தக்காளி பழமாக ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. அது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதான் அந்த கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு சிக்கனை நான் கழுவி சிக்கன் கூட தயிர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஊற வச்சிருந்தேன் 1 மணி நேரம். இந்த மசாலாவோட போட்டு நல்லா பிரட்டி எடுங்க. நல்லா பிரட்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விடுவோம். இடையில பிரட்டி விட்டுருங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். சிக்கன்லேயே எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த தண்ணியை வச்சே நல்லா வேக விட்டுருங்க. நல்லா சிக்கன் வெந்து நம்மளுக்கு கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கடைசியாக மல்லி இலை, புதினா இலை, பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா பிரட்டி விட்டு எண்ணெய் மிதந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், சிம்பிளான சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இது சஹருக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.